नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की राष्ट्रभाषा पाठ्य पुस्तक पहला पत्र முதல் தாள் फर्स्ट पेपर भाग 1 पगुदी 1 पद्य पोएट्री कविதைகள்। कविता का शीर्षक है, कविதையின் தலைப்பு शुभ कामना। शुभ காமனா நல்வாழ்த்து. காமனா என்றால் வாழ்த்து, ஆசை என்று கூறலாம். சுப என்றால் நல், நல்வாழ்த்து. காமனா என்பது ஒருமை, காமனாயே என்பது பன்மை. வாழ்த்துக்கள் என்றால் காமனாயே, காமனா என்றால் வாழ்த்து. इस कविता के रचयिता श्री मैथिली शरण गुप्त हैं. இந்த கவிதையை எழுதியவர் திரு மைथिली शरण गुप्त அவர்கள் ஆவார். अभी हम कविता पढ़ेंगे. இப்பொழுது நாம் கவிதையை படிக்க துவங்கலாம். அதற்கு முன்பு கவிதை ஆசிரியரை பற்றி சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம். पृष्ठ संख्या 7, பக்கம் 7. इस कविता के कवि श्री मैथिली शरण गुप्त हैं. இந்த கவிதையின் கவிஞர் திரு मैथिली शरण गुप्त அவர்கள் ஆவார். मैथिली शरण गुप्त को राष्ट्रकवि कहते हैं. मैथिली शरण गुप्त அவர்களை ராஷ்டிரகவி, தேசிய கவி என்று கூறுகின்றோம். ராஷ்டிரகவி என்றால் தேசிய கவி. आपका जन्म सन 1886 में झांसी जिले के चिरगांव में हुआ. அவர் பிறந்தது, आपका जन्म அவரது பிறப்பு, சன் 1886 கிபி 1886 ஆண்டு, झांसी जिले के झांसी जिल्लाவில் चिरगांव में हुआ. चिरगांव என்ற கிராமத்தில் அவர் பிறந்தார். आप महात्मा गांधी के सच्चे अनुयायी थे. அவர் மகாத்மா காந்தியின் உண்மையான, அவர் வழி நடப்பவர். அனுயாயி என்றால் வழி நடப்பவர், ஃபாலோயர். மகாத்மா காந்தியை பின்பற்றி நடப்பவர் என்பது பொருள். अनुयायी, अनुयायी. भारत सरकार ने आपको संसद का सदस्य मनोनीत किया. இந்திய அரசாங்கம் அவரை நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக தேர்வு செய்தது. और पद्म भूषण की उपाधि से अलंकृत किया. மற்றும் பத்மபூஷன் பட்டத்தை அளித்து அலங்கரித்தது. பத்மபூஷன் கி உபாதி சே, பத்மபூஷன் என்ற பட்டத்தினால் अलंकृत किया, अलंकरितது. भारत भारती, पंचवटी, साकेत, यशोधरा आदि आपकी प्रसिद्ध रचनाएं हैं. அவரது குறிப்பிடத்தக்க எழுத்துக்கள், படைப்புகள் பாரத் பாரதி, பஞ்சவட்டி, சாகேத், யசோதரா போன்றவைகள் ஆகும். ஆதி என்றால் போன்றவைகள், பிரசித்த என்றால் பிரசித்தி பெற்ற, ரச்சனாயே என்றால் படைப்புகள், எழுத்துக்கள். आप सन 1964 में स्वर्ग सिधारे. அவர் கிபி 1964 ஆண்டு ஸ்வர்க சிதாரே என்றால் இறைவனடி சேர்ந்தார் என்பது பொருள். சொர்க்கத்தை அடைந்தார், ஸ்வர்க்கத்தை சாதித்தார். इस कविता में कवि भारतवासियों के कल्याण की कामना करते हैं. இந்த கவிதையில் கவிஞர் இந்திய மக்களின் நன்மைக்காக வாழ்த்து கூறுகின்றார். நன்மையை விரும்பி வாழ்த்து கூறுகின்றார். கல்யாண் என்றால் நன்மை, வெல்ஃபேர். இப்பொழுது கவிதையை படிக்கலாம். अब कविता पढ़ेंगे. इस देश को हे दीन बंधो आप फिर अपनाइए. भगवान भारतवर्ष को फिर पुण्य भूमि बनाइए. जड़तुल्य जीवन आज इसका विघ्न बाधा पूर्ण है. हेरंब अवलंब देकर विघ्नहर कहलाइए. सबकी नसों में पूर्वजों का पुण्य रक्त प्रवाह हो. गुण शील साहस बल तथा सब में भरा उत्साह हो. सबके हृदय में सर्वदा
समवेदना का दाह हो, हमको तुम्हारी चाह हो, तुमको हमारी चाह हो, विद्या कला कौशल्य हो, आलस्य अघ का त्याग हो, सुख और दुख में गूंजता राष्ट्रीयता का राग हो. அடுத்தது 8வது பக்கம், पृष्ठ संख्या 8. कठिनाइयों के मध्य अध्यवसाय का उन्मेष हो, जीवन सरल हो, तन सबल हो, मन विमल सविशेष हो, छूटे कदापि न सत्यपथ, निज देश हो कि विदेश हो, अखिलेश का आदेश हो, जो बस वही उद्देश्य हो, उपलक्ष्य के पीछे कभी विगलित न जीवन लक्ष्य हो, जब तक रहे ये प्राण तन में पुण्य का ही पक्ष हो, कर्तव्य एक न एक पावन नित्य नेत्र समक्ष हो, संपत्ति और विपत्ति में विचलित कदापि न वक्ष हो. மிகவும் அழகான கவிதை. நமது வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதற்கெல்லாம் வாழ்த்துரை கூறுகின்றார் கவிஞர். இப்பொழுது கவிதையின் பொருளை பார்ப்போம். अभी कविता का अर्थ देखेंगे. इस देश को हे दीनबंधो आप फिर अपनाइए. ஹே தீனபந்தோ, தீனபந்தோ என்றால் தீனர்களை காப்பவனே, ஏழை பங்காளனே. இஸ் தேஷ்கோ, இந்த தேசத்தை, ஆப் ஃபிர் அப்னாயியே, நீங்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்னாயியே என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். ஃபிர் என்று ஏன் கூறுகின்றார் என்றால், பண்டைய காலத்தில் இந்தியா மிகச்சிறந்த பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் சிறந்ததாக இருந்தது. இடையே வந்த பல தொந்தரவுகளின் காரணமாக அந்த கலாச்சாரம் எல்லாம் மறந்து போய்விட்டது மக்களுக்கு. எனவே கவிஞர் இறைவனிடம் கூறுகின்றார், ஃபிர் அப்னாயியே, மீண்டும் உன்னுடையதாக்கிக் கொள்ளுங்கள். எனவே ஆப் ஃபிர் அப்னாயியே என்ற சொற்றொடரை பயன்படுத்துகின்றார். அப்னாயியே என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள், சிறந்த நாடாக்குங்கள் என்பது பொருள். பகவான் பாரத வருஷகோ फिर पुण्य भूमि बनाइए. பகவான், கடவுளே, பாரத வருஷ, இந்தியாவிற்கு மற்றொரு பெயர் பாரத வருஷ என்பதாகும். பாரத வருஷகோ, இந்தியாவை, फिर पुण्य भूमि बनाइए, மீண்டும் புண்ணிய பூமி ஆக்குங்கள், बनाइए ஆக்குங்கள், फिर மீண்டும். जड़ तुल्य जीवन आज इसका विघ्न बाधा पूर्ण है, हेरंब அவலம்ப தேக்கர் விக்னஹர் கெஹலாயியே. ஜடத்துல்லிய, ஜடம் போல, உயிரற்றவை போல ஜீவன், இப்பொழுது வாழ்க்கை இருக்கின்றது. ஆஜ் இஸ்கா விக்ன பாதா பூர்ண ஹே, ஆஜ் இஸ்கா ஜீவன் ஜடத்துல்ய ஹே, இப்பொழுது இதனுடைய வாழ்க்கை ஜடம் போல இருக்கின்றது, உயிரற்று இருப்பது போல இருக்கின்றது. விக்ன பாதா பூர்ண ஹே, விக்ன என்றால் தடைகள், பாதா என்றாலும் தடைகள் தான். விக்ன பாதா பூர்ண, வெவ்வேறு விதமான தடைகள், நிறைய தடைகள் முன்னேற விடாமல் செய்கின்றன. மக்கள் மனதை பரந்ததாக்க முடியாமல் செய்கின்றன. அப்படிப்பட்ட தடைகளை ஹேரம்ப அவலம்ப தேக்கர் விக்னஹர் கெஹலாயியே. ஹேரம்ப என்பது பிள்ளையாருக்கு ஒரு பெயர். அவலம்பு, அவலம்பு என்றால் சப்போர்ட், ஆதரவு, ஆதரவு கொடுத்து, அவலம்பு தேக்கர் ஆதரவு கொடுத்து, விக்னஹர் கெஹலாயியே, விக்னஹர் என்றால் தடைகளை நீக்குபவர், விக்னஹர் கெஹலாயியே, சொல்லப்படச் செய்யுங்கள். உங்களது பெயர் விக்னஹர் அல்லவா, விக்னங்களை நீக்குபவர் அல்லவா, எனவே இந்த தடைகளை எல்லாம் நீக்குங்கள் என்று வேண்டிக் கொள்கின்றார். அடுத்தது, சப்கி நசோமே பூர்வஜோं का पुण्य रक्त प्रवाह हो. சப்கி நசோமே, எல்லோருடைய நரம்புகளிலும், நச என்றால் நரம்புகள், பூர்வஜோங்கா, பூர்வஜ என்றால் முன்னோர்கள், பூர்வஜோங்கா முன்னோர்களது, புண்ணிய இரத்த பிரவாகோ, புண்ணியமான இரத்தம் அவர்களது நரம்புகளில் எல்லாம் முன்னோர்களின் புண்ணியமான இரத்தம் பிரவாகிக்கட்டும், ஓடட்டும். குண ஷீல சாஹசி பல ததா சப்
சபமே பரா உற்சாகோ, குண எல்லோருக்கும் நல்ல குணம் இருக்க வேண்டும். ஷீல ஒழுக்கம் இருக்க வேண்டும். சாகஸ் தைரியம் இருக்க வேண்டும். பல் பலம் இருக்க வேண்டும். ததா மற்றும் சப்மே பரா உற்சாகோ, இத்தனை இருந்து உற்சாகம் இல்லாவிட்டால் எப்படி அல்லவா? இனிமே சப்மே பரா உற்சாகோ, உற்சாக பரா ரஹனா சாஹியே. உற்சாக என்றால் தமிழ் கூட உற்சாகம் என்று கூறுகின்றோம் அல்லவா? எந்தூசியாசம், அது நிறைந்து இருக்க வேண்டும். அடுத்தது सबके हृदय में सर्वदा समवेदना का दाह हो, हमको तुम्हारी चाह हो, तुमको हमारी चाह हो. सबके हृदय में எல்லோருடைய இதயங்களிலும் சர்வதா எப்போதும் சமவேதனா. சமவேதனா என்றால் மற்றவர்களது வேதனையை தன் வேதனையாக நினைக்கும் பாவம். ஆங்கிலத்தில் இதை கம்பேஷன் என்பார்கள். சமவேதனாக்கா தாகுஹோ, அந்த உணர்வு இருக்க வேண்டும். எல்லோரது மனதிலும் சமவேதனா இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும், மற்றவர்களது வலியை தன் வலியாக நினைக்கின்ற குணம் இருக்க வேண்டும். ஹம்கோ துமாரி சாஹுஹோ, தும்கோ ஹமாரி சாஹுஹோ, உங்களை நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், நீங்களும் என்னை மறக்காமல் இருக்க வேண்டும். தும்கோ ஹமாரி சாஹுஹோ, எங்களை விரும்ப வேண்டும் நீங்கள், அதாவது நாங்கள் செய்யும் செயல்பாடுகள் நீங்கள் விரும்பத்தக்கவையாக இருக்க வேண்டும். அடுத்தது வித்யா கலா கௌஷல்யஹோ ஆலஸ்ய அகுகா தியாகுஹோ. என்ன இருக்க வேண்டும்? வித்யா கலா கௌஷல்ய. வித்யா என்றால் கல்வி, கலா என்றால் கலை, கௌஷல்ய என்றால் பல திறமைகள். ஹோ இவையெல்லாம் இருக்க வேண்டும். ஹோ என்றால் இருக்கட்டும் என்ற பொருள். ஆலஸ்ய அகுகா தியாகுஹோ, ஆலஸ்ய என்றால் சோம்பேறித்தனம், அகு என்றால் பாவம், பாவம் என்றால் சின் என்று கூறுகின்றோம் அல்லவா, அது சோம்பேறித்தனம் என்பது ஒரு பாவம். அந்த பாவத்தை எல்லோரும் தூக்கி போட வேண்டும். தியாகுஹோ, அதை விலக்க வேண்டும். சோம்பேறித்தனம் என்ற பாவமே யாரிடமும் இருக்கக்கூடாது. सुख और दुख में गूंजता राष्ट्रीयता का राग हो. सुख और दुख में, சுகமாகட்டும் துக்கமாகட்டும், சுகத்திலும் சரி துக்கத்திலும் சரி, கூஞ்சுதா எதிரொலிக்க வேண்டும், அவர்களது மனதில் முழங்க வேண்டும். ராஷ்டிரியதாக்கா ராக், ராக் என்றால் அன்பு என்பது பொருள். தேசிய அன்பு என்பது சுகத்தில் இருந்தாலும் சரி துக்கத்தில் இருந்தாலும் சரி எல்லோரது மனதிலும் இருக்க வேண்டும். पृष्ठ संख्या 8 पक्कम 8. कठिनाइयों के मध्य अध्यवसायी का उन्मेष हो. कठिनाइयों के मध्य, கஷ்டங்கள் படும்பொழுது அவற்றின் இடையே, மத்திய என்றால் அவற்றின் இடையே, கஷ்டங்களுக்கு நடுவே அத்தியவசாய, அத்தியவசாய என்றால் விடாமுயற்சி. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த விடாமுயற்சி என்ற பிரகாசம், உன்மேஷ் என்றால் பிரகாசம் இருக்க வேண்டும். கடின உழைப்பு என்ற பிரகாசம் எத்தனை கடுமையான விஷயங்களையும் எளிதாக்கிவிடும். எனவே கவிஞர் அப்படி கூறுகின்றார். कठिनाइयों के मध्य अध्यवसाय का उन्मेष हो, जीवन सरल हो, तन सबल हो, मन विमल सविशेष हो. जीवन सरल हो, வாழ்க்கை எளிமையாக இருக்க வேண்டும். சரல் என்றால் சிம்பிள், எளிமை, வாழ்க்கை எளிமையாக இருக்க வேண்டும். தன் சபல் ஹோ, உடல் வலுவாக இருக்க வேண்டும். சபல் என்றால் பலத்துடன் இருக்க வேண்டும். ச பல், வித் ஸ்ட்ரென்த், பலத்துடன் இருக்க வேண்டும். மன் விமல் சவிசேஷோ, மனது எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். விமல் என்றால் சுத்தமாக, சவிசேஷ் என்றால் நல்லதையே நினைக்கக்கூடியதாக மனம் இருக்க வேண்டும். அடுத்தது छूटे कदापि न सत्यपथ, निज देश हो कि विदेश हो, अखिलेश का आदेश हो, जो बस वही उद्देश्य हो. छूटे कदापि न सत्यपथ, छूटे என்றால் விலகுதல், விடவே கூடாது. கதாபி நான், ஒரு பொழுதும் விடக்கூடாது. எதை விடக்கூடாது? சத்யபத், உண்மை பாதை. சத்யபத் என்றால் உண்மை பாதை, உண்மை பாதையை ஒரு காலம் விடக்கூடாது.
நிஜ தேசுஹோ கி விதேசுஹோ, நம் தேசத்தில் இருந்தாலும் சரி அயல் நாட்டில் இருந்தாலும் சரி உண்மை பாதையை மட்டும் விடவே கூடாது, அப்படி இருக்க வேண்டும். அகிலேஷுக்கா ஆதேசுஹோ, அகிலேஷ் என்றால் கடவுள், கடவுள் எப்படி நினைக்கின்றாரோ அதன்படி நடக்க வேண்டும். ஜோ பஸ் வஹி உத்தேஷோ, அதுதான் எனது வாழ்க்கையின் முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும். கடவுளே, நீ நினைப்பது நல்லபடியாக நான் நடத்த வேண்டும், நீ நினைப்பது நடக்க வேண்டும். வேண்டத்தக்கவை அறிவோய் நீ என்று கூறுகின்றார் அல்லவா, அதுபோல அகிலேஷுக்கா ஆதேஷ் ஹோ, கடவுள் விருப்பப்படி நடக்க வேண்டும். ஜோ பஸ் வஹி உத்தேஷோ, அதுதான் எனது இலக்காக இருக்க வேண்டும். அடுத்தது, उपलक्ष्य के पीछे कभी विगलित न जीवन लक्ष्य हो, जब तक रहे ये प्राण तन में पुण्य का ही पक्ष हो. உபலக்ஷ்ய என்றால் சிறிய சிறிய இலக்குகள். அதாவது நமக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இலக்கு, பெரிய இலக்காக வைத்திருப்போம். இந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று நாம் ஆரம்பிப்போம். ஆனால் சிறிய சிறிய சிற்றாசைகள் நம்மை அந்த பெரிய இலக்கை விட்டுவிட்டு சிறிய இலக்குகளை நோக்கி நம்மை அழைத்து சென்றுவிடும். அப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கு கூறுகின்றார். உபலக்ஷகே பீச்சே, சிறிய சிறிய இலக்குகளுக்கு பின்னால் கபி விகலைத்தின ஜீவன் லட்சியோ, வாழ்க்கை இலக்கு தவறிவிடக்கூடாது, வாழ்க்கை இலக்கிலிருந்து நான் தவறிவிடக்கூடாது. சிறிய சிறிய இலக்குகளுக்கு ஆசைப்பட்டு பெரிய இலக்கை நான் விட்டுவிடக்கூடாது. ஜப் தக் ரஹே ஏ பிராண தனுமே, இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை, ஜப் தக் எதுவரையில், ரஹே இருப்பது, பிரான் என்றால் உயிர், தன் என்றால் உடம்பு, இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை, புண்ணிய காஹி பக்ஷுஹோ, புண்ணியத்தையே நான் நாடி இருக்க வேண்டும். பக்ஷ என்றால் சைடு, புண்ணிய பட்சத்தை தான் நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்பொழுதும் பாவம் செய்யக்கூடாது, புண்ணியம்தான் செய்ய வேண்டும். அடுத்தது, கர்த்தவ்ய ஏகன ஏக் பாவன் நித்திய நேத்திர சமக்ஷோ, சம்பத்தி ஒரு பத்தி மே விசலித் கதாபி நவக்ஷோ. கர்த்தவ்ய என்றால் கடமை, ஏகன ஏக் பாவன், ஏகன ஏக் பாவன் கர்த்தவ்ய என்று படிக்க வேண்டும். ஏதாவது ஒரு பாவன் என்றால் புனிதமான, சுத்தமான, பவித்திரமான, கர்த்தவ்ய கடமை, நல்ல கடமை, ஏதாவது ஒரு கடமையை நம் கண் முன்னால் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நித்திய நேத்திர சமக்ஷோ, நித்திய என்றால் ஆல்வேஸ், எப்பொழுதும், நேத்திர சமக்ஷ கண் முன்னால் இருக்க வேண்டும். நமது நல்ல கடமை, புனிதமான கடமை எப்பொழுதும் நம் கண் முன்னால் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சம்பத்தி ஒரு விபத்தி மே, சம்பத்தி என்றால் செழுமையாக இருத்தல், விபத்தி என்றால் கஷ்டத்தில் இருத்தல், ஆபத்து என்ற அர்த்தம் கூட கொள்ளலாம். விபத்தி என்பதற்கு இங்கு கஷ்டமான நிலைமை என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சம்பத்தி ஒரு விபத்தி மே விசலித் கதாபி நவக்ஷோ, மனசு தடமாறி விடக்கூடாது. கஷ்டமானாலும் சரி, செழுமையாக இருந்தாலும் சரி, தரித்திரமாக இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நமது மனது மட்டும் தடுமாறி விடக்கூடாது, தடம் மாறிவிடக்கூடாது என்று திரு மைதிலி சரண் குப்தா அவர்கள் எல்லோருக்காகவும் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார். இந்த கவிதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் படித்து பாருங்கள். இப்படி ராகமாக படிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த கவிதை மனதில் நின்றுவிடும். சரியா? தன்யவாத். நன்றி.